அறத்தையும் கலையையும் தமிழோடு உலகிற்கு எடுத்துச் செல்லும் அரசூரான் கலைக்கூடம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம அன்பை பற்றி அறத்தை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போது நாடு முழுக்க ஆக்சிஜனை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஆக்சிஜன் O2 இப்போ எங்கே பார்த்தாலும் அதான் டாபிக் இல்லை. நமக்கு உலகம் முழுக்க ஆக்சிஜன் வியாபித்து இருக்குது மக்களே. எங்கே பார்த்தாலும் அந்த காற்று இருக்குது, உயிர் காற்று இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் போகவே போகாது. இந்த மனிதர்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த வியாபாரிங்க எவ்வளோ காலத்துக்கு இந்த காற்றின் மீது வரி விதித்தாலும் கூட காற்று இருந்து கொண்டே இருக்கும். அதனால் யாரும் பயப்பட வேணாம். அந்த காற்றை எவ்வாறு நான் பயன்படுத்துகிறோம், நம்ம எப்படி அதை பயன்படுத்த போகிறோங்கிறத பொறுத்து தான் அந்த காற்று நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மாறப்போகுதுங்கிறது இருக்குது. கலையை பற்றி பேசணும்னு சொன்னோம் இல்லை. அன்பு, அறம், கலையில் பிரதான கலையாக யோகக்கலை இருக்கிறது. இந்த யோகக்கலை ஒன்றே போதும் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக சிறப்பாக உங்கள் உடம்பை மிகவும் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஆளாக உங்களை மாற்றுவதற்கு இந்த யோகக்கலை மிக முக்கியமான ஒன்று. அதனால் இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இப்போது சூரிய நமஸ்காரம், அதாவது சூரிய வணக்கம் என்று சொல்லப்படுகின்ற சூரிய நமஸ்காரம் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதனால் இதை நீங்கள் தினம் டெய்லியுமே ஒரு 6 to 9 o'clock, ஒரு 9 o'clock சூரிய உதயத்திலேருந்து ஒரு 3 மணி நேரத்திற்குள் நீங்கள் ஒரு 12 ஒரு 15 ரெப்பிடேஷன் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். டெஃபினட்டாக உங்களோட உயிர் காற்று ஆக்சிஜன், யூ வில் கெட் மோர் ஆக்சிஜன் இன் யுவர் பாடி அண்ட் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லா வயதினரும் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி இது. தயவு செஞ்சு நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தாலும், இது வரைக்கும் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இல்லை ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இல்லாமல் இருந்தாலும், குறைந்தபட்சம் இந்த இப்போது நாட்டில் உலகில் நிலவக்கூடிய இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை நீங்கள் மனசில் வச்சுட்டாது ஐ இன்சிஸ்ட் எவ்ரி ஒன் டு டூ சூரிய நமஸ்காரம். தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது நிச்சயமாக உங்களோட எதிர்ப்பாற்றலை, குழந்தைகளை பண்ணுவீங்க, பெரியவங்களை பண்ணுவீங்க. உடலின் எதிர்ப்பாற்றலை, எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோட உங்களோட ரத்தத்தையும் சுத்திகரிக்கும். மனம் சாந்தி அடையும். ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க. ரொம்ப யூ கெட் பிரைட்டர். நீங்கள் டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் இட். ஆக்சுவலாக தயவு செஞ்சு பண்ணுங்கள். சும்மா ஒரு 2 ஸ்டெப் மட்டும். முதல்ல வலது காலை பின் வைத்து, பிறகு இடது காலை பின் வைத்து எப்படி ஆசனம் பண்ணுறோம், அப்படி அந்த யோகாசனம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். அதை பாருங்கள். பார்த்து டெய்லி பண்ணுங்கள். இதை விட பெட்டராக நிறைய யூடியூப் லிங்க்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். எதையாவது பண்ணி டூ இட், அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் நாம் இதெல்லாம் செய்ய முற்படலைன்னா ரொம்ப தப்பு. அப்புறம் காலத்துக்கும் நம்ம அரசாங்கத்து மேலேயும் நம்மளை சரியாக பார்த்துக்கலன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி உள்ள எல்லாருமே நமக்கு தப்பானவங்களாக தான் இருப்பாங்க. நாம் சரியாக பார்த்து கொண்டால் நாம் மற்றவரை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. தயவு செஞ்சு அனைவரும் பயிற்சி செய்யுங்க. அனைவரும் முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. நம்ம நிச்சயமாக இது கொரோனாவை ஈஸியாக நம்ம எதிர்கொள்ளலாம். இந்த பேண்டமிக்கெல்லாம் காலம் முழுக்க உலகம் மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி தான் நம்ம வந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்திருக்காங்க, இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். இல்லைனா என் தாத்தா ஏதாவது ஒரு பேண்டமிக்கில் இறந்துருந்தாருன்னா எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அப்பா இல்லைனா நான் இல்லை. அப்படி தான் நீங்கள் இல்லையா? எத்தனையோ தலைமுறைகள் கடந்து நம்ம வந்திருக்கிறோம். இன்னமும் நமது தலைமுறைகளும் இந்த பூமியில் வாழும். அதுக்கு முழு நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து ஆசனங்களை செய்யுங்கள். ஏதாவது ஒரு பயிற்சியில் இருங்கள். மிக முக்கியமாக எதுவும் செய்ய முடியாதவங்க நிச்சயமாக இந்த சூரிய வணக்கத்தை தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிக முக்கிய ஒரு பயிற்சியாக இருக்கும்.